அமெரிக்காவில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருப்பதைப் போன்று உணர்கிறேன். தனித்தனி தாயின் வயிற்றில் நாம் பிறந்தாலும் தமிழ் தாயின் பிள்ளைகள் நாம். சிகாகோ மாகாணத்தில் நடைபெற்ற தமிழ்ச் சங்க கலை விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிகழ்ச்சி. தருமபுரி மாவட்டத்தில் 462 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிப்காட் தொழில் பூங்கா அமைக்க திட்டம். தருமபுரியில் 1724 ஏக்கர் பரப்பளவில் அமையவுள்ள சிப்காட் தொழில் பூங்காவால் சுமார் 18,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தகவல். நடக்காத பல கனவுகளை சுமந்துள்ளவர்கள் காழ்ப்புணர்ச்சியால் முதலமைச்சரை விமர்சிக்கின்றனர். முதலமைச்சரின் முதலீடுகள் குறித்து விமர்சித்து வரும் அன்புமணி ராமதாசுக்கு திமுக எம்பி கனிமொழி பதிலடி. அதிமுக ஆட்சியில் நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. திமுக ஆட்சியில் நீர் மேலாண்மை முறையாக செயல்படுத்தப்படவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். நடிகர் சங்கத்தின் கடனை அடைக்க நிதி திரட்டுவதற்காக மீண்டும் இணைந்து நடிக்கும் ரஜினி, கமல். நடிகர் சங்கத்தின் சார்பில் நடக்கும் கலை நிகழ்ச்சி நாடகத்திலும் ரஜினியும் கமலும் நடிப்பது உறுதி என்று தகவல். தடைகளை தகர்த்தி கொடி உயர்த்தி கொள்கை தீபம் ஏந்தி தமிழக மக்களுக்கான கட்சியாக வலம் வருவோம். வெற்றி கொடியேந்தி வாகை சூடுவோம் என தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சூளுரை. தமிழக வெற்றிக் கழக அரசியல் கட்சிக்கான அங்கீகாரம் பெற்றதை கொண்டாடி மகிழும் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள். தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாக கொண்டாட்டம். நாடு முழுவதும் எத்தனை பாலியல் வழக்குகள் நிலுவையில் உள்ளன? அதற்கெல்லாம் குழு அமைத்தார்களா? சினிமாவை முடித்துவிட வேண்டும் என்ற நோக்கில் சிலர் முயற்சிப்பதாக நடிகர் மன்சூர் அலிகான் குற்றச்சாட்டு. மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.